புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நாம் அடிக்கடி பல இடங்களில் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வீட்டில இருந்து தொழிலுக்கு வெளியே போறார், பிசினஸுக்காக வேண்டி அல்லது இன்னொரு இடத்துல தொழில் செய்யறதுக்காக வேண்டி ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியே போறார். வெளியே போறத அவர் வீட்டு தொழிலுக்கு போறதை பார்த்து யாராவது இந்த மனுஷன் பாருங்க அமல் செய்ய போறாருன்னு தாராவி சொல்லுவாங்க. தொழுறதுக்கு போறாரு, ஜும்மாக்கு போறாரு அப்படி என்று சொன்னா பிரச்சனை இல்லை, ஒரு அமலுக்கு போறாருன்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு மனுஷன் என்ன செய்யறாரு, பிசினஸுக்காக நான் இப்போ பிசினஸ் ஒன்றுக்கு போறேன், இல்லாட்டி வெள்ளங்காரி நான் ஆபீஸுக்கு போறேன், இந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறேன் என்று வெள்ளிக்கிழமை போறதை பார்த்து யாராவது இவர் அமல் செய்யறதுக்காக வேண்டி போறதுன்னு சொல்லுவோமா? நாங்களாவது அப்படி நினைப்போமா? ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் இபாதத்தாக சொல்லி தந்தாங்க. எப்படி ஒரு மனுஷன் ஊட்ட விட்டு வெளிக்கிளம்பி போற நேரத்துல அவருடைய உள்ளத்துல நியத்து வருவது எண்ணம், எனக்கும் ஏண்ட பொஞ்சாதி புலைகளுக்கும் ஏண்ட பொறுப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹலாலான ரிசுக்கை மட்டும் தேடுறதுக்காக நான் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போறேன் என்ற நியத்து அவருடைய உள்ளத்தில வீட்டை விட்டு வெளிக்கிளம்பும் பொழுது வந்துட்டு என்று சொன்னால் ஹைரும் மினல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் அல்லாஹ்வின் பாதையில காபிர்களோட வாளேந்தி செய்யக்கூடிய யுத்தம் இஸ்லாத்திலேயே மிகவும் சிறந்த ஒரு அமல். அந்த யுத்தத்துக்கு போனா என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடவும் கூடுதலான ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும். மிக சிறந்த ஒரு இபாதத்துக்காக வேண்டி அவர் போறார். தொழிலுக்கு போறது, வியாபாரத்துக்கு போறது, போற நேரத்துல மனசுல நியத்து வருவது என்னது, ஹலாலான ரிசுக்க தேடுறதுக்காக வேண்டி நான் ஊட்ட விட்டு வெளிக்கிளம்பி போறேன் என்ற நியத்து வந்துட்டால் அவர் ஜிஹாதுக்கு போனால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடவும் சிறந்த நன்மை கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொன்றையும் இபாதத் நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, ஒரு முஃமினுடைய நியத்து அவனுடைய அமலை விடவும் சிறந்தது. சில பேர் நல்ல பார்க்கறதுக்கு அமல் தான் செய்வாங்க, ஆனா நியத்து குழப்பம், அதனால அமல் செஞ்சு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை தேடிக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுறதை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா பாவம் செய்யறேன், இவருக்கு தொழுதாக பேருக்கு பாவம் தான் கிடைக்கும் என்று யாராவது சொல்லுவாங்களா? ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தொழுது இவர் பாவத்தை தேடிக்கொள்வாரு, இவர் தர்மம் செஞ்சு பாவத்தை தேடிக்கொள்வாரு. ஏன் உள்ளம் குழப்பம், உள்ளத்தில் என்ன நோக்கம், தக்பீர் கெட்டது தொழுற இடத்துக்காக வேண்டி மற்ற ஆட்கள் என்னைய தொழுவையாருன்னு சொல்லி சொல்லணும். சில பேர் என்ன செய்யறது, சுபவுக்கே பள்ளிக்கு போறது. ஏன் காரணம், எல்லாரும் எங்கட அடுத்தோடு முன்தோடு அவங்களோட விடு பின்னு கூட எல்லாரும் பள்ளிக்கு போகும்போது நான் மட்டும் பள்ளிக்கு போகல, அப்படி சரியில்லை. எங்க நியத்தை கேட்டுப்பாரு, அடே அல்லாஹ் எனக்கு கடமையாக்கின கடமையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி போறேன் என்ற எண்ணம் வரல. அதுக்காக வேண்டி தூக்கத்தை கலைச்சி எழும்பி பள்ளிக்கு போனா தொழுறதுக்கு போனா சொல்லி முடிக்க முடியாத அளவு நன்மை கிடைக்கும். இவருடைய நோக்கம் என்ன, ஒண்ணு கூட்டு மனுஷனும் பள்ளிக்கு போறாரு, அடுத்தோடு மனுஷனும் பள்ளிக்கு போறாரு, இவங்க எல்லாம் பள்ளிக்கு போக நான் மட்டும் பள்ளிக்கு போகலாடி சரியில்லை, ஆட்கள் ஒரு ஜாயினை கணக்கு போடுவாங்களே என்ற எண்ணம். இதற்காக வேண்டி பள்ளிக்கு போனால், இதற்காக வேண்டி தொழுதால் தொழுகையின் மூலமாக நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும். ஏன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யல, அடுத்தவங்களுக்காக வேண்டி அமல் செய்ய. தர்மம் கொடுக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாரு, இந்த பள்ளியை நான் தான் கட்டினேன், இந்த மதரசாக்கு நான் தான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணினேன், இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு நான் தான் ஹெல்ப் பண்ணினேன் என்ற நான் 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 என்று சொல்லி எனக்கு அடுத்தவங்களிடத்தில் புகழ் கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி ஒரு அமலை செய்தால் அங்க பாவம் தான் கிடைக்குமே ஒழிய அது அமலாக இருந்தாலும் நன்மை கிடைக்காது. இதைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹ்வஃபு மா அஹாஃபு அலா உம்மத்தி அஷ்ஷிர்கல் அஸ்கர். காலு யா ரசூலல்லாஹ் வ மஷ்ஷிர்குல் அஸ்கர் கால அர்ரியா அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். என்ற உம்மத்தில நான் மிச்சம் 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 என்ற உம்மத்தினுடைய விஷயத்தில உம்மத்தவர்களிடத்தில் பயப்படுவது எதை என்று சொன்னாக்கா, ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்கை தான் நான் பயப்படுறேன். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன உம்மத்தி லா யுஷ்ரிகூன பில்லாஹ், அதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக சத்தியமாக என்ற உம்மத்து ஷிர்க் வைக்காத உம்மத்து, என்ற உம்மத்து ஒரு நாளும் ஷிர்க் வைக்க மாட்டார். இன்றைக்கு எங்களைய பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ரவுலாவையோ அவுலியாக்களுடைய மஸார் ஷரீஃப்களையோ ஜியாரத் செஞ்சுட்டா எங்களுக்கு கபர் வணங்கி சீல் குத்துறானோ இல்லையா, அடுத்த கூட்டம் கபர் வணங்கி என்று சொல்றானோ ஷிர்க் என்று சொல்றான்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு கொடுத்த கேரண்டி சர்டிபிகேட், இன்ன உம்மத்தி லா யுஷ்ரிகூன பில்லாஹ், இந்த உம்மத்து நிச்சயமாக ஷிர்க் வைக்க மாட்டாங்க, ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட உம்மத்து சத்தியமாக நிச்சயமாக சொன்னாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை பயந்தால் அது இந்த உம்மத்தை ஆட்டி படைக்கும். இந்த உம்மத்தில ஒரு விஷயத்தை நான் பயப்படவில்லை என்று சத்தியமிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் இந்த உம்மத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு மௌலிது ஓதினா ஷிர்க், ஜிக்ர் வச்சாக்கா ஷிர்க், ஜியாரத் செஞ்சா ஷிர்க், இப்படி எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஷிர்க் ஷிர்க் என்று சொல்லி லேபல் குத்தி அடுத்த கூட்டம் அடுத்தவர்கள் எங்களுக்கு லேபல் குத்தி கொண்டிருக்காங்க. ஆனா அதுக்கு நாங்க கவலைப்பட தேவையில்லை. அதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் செய்யாத ஒன்றை இவன் செஞ்சான் என்று சொன்னால், ஒருத்தன் களவெடுக்காத ஒருத்தனை பார்த்து இவன் கள்ளன் என்று சொன்னால், விபச்சாரம் செய்யாத ஒருத்தனை பார்த்து இவன் விபச்சாரம் செய்தவன் என்று சொன்னால், கொலை செய்யாத ஒருத்தனை பார்த்து கொலைக்காரன் என்று சொன்னால், அந்த சொன்ன வார்த்தை என்ன செய்யும்? சொன்னவனிடத்திலிருந்து அப்படியே அந்த வார்த்தை வெளியாகி போகும். யாரை பார்த்து சொன்னானோ அவன் கிட்ட போகும், போயிட்டு பார்க்கும் அவன் அதற்குரிய ஆள் தானா, அவன் உண்மையிலேயே கண்ணன் தானா, கொலை செஞ்சவன் தானா, விபச்சாரம் செஞ்சவன் தானா என்று சொல்லி அந்த வார்த்தை என்ன செய்யும்? பரிசீலனை செய்து பார்க்கும். உண்மையிலேயே அவன் அதற்குரியவன் தான், அவன் கள்ளன் தான், விபச்சாரம் வித்தான் என்று சொன்னால் அது சென்னவன் அதற்குரிய ஆள் தானே, அவனிடத்தில் அது அப்படியே இருக்கும். சரி, அதோட ஓகே. அவன் அதற்குரியவன் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்யும்? இப்ப அவன்கிட்ட போறதுக்கு எல்லாம் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி சொன்னவனிடத்துல வந்து அல்லாஹ்விடத்தில் இவன் அந்த குற்றத்தை செய்தவனாக எழுதப்படுவான். கொலை செய்யாத ஒருத்தனை பார்த்து இவன் கொலைக்காரன் என்று சொன்னா அவன் கொலைக்காரன் இல்லையே. இப்ப இவன் கொலை செய்யல, கொலை செய்யாத ஒருத்தனை பார்த்து கொலை செஞ்சான் என்று சொன்னதுக்காக இவன் கொலைக்காரனாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான். விபச்சாரம் செய்யாத ஒருத்தனை பார்த்து விபச்சாரி என்று சொன்னால் இவன் விபச்சாரியாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான். அப்ப ஷிர்க் செய்யாத ஒருத்தனை பார்த்து, கபரை வணங்காத ஒருத்தனை பார்த்து இவன் கபரு வணங்கி என்று சொல்லிட்டாக்கா, இவன் முஷ்ரிக் என்று சொல்லிட்டாக்கா, அவன் அப்படி ஒன்று செய்ய இல்லதானே. நாங்க யாராவது கபர் என்றைக்காவது வணங்கிக்கமா? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அந்த கபருக்கிட்டையும் போயிட்டு ஃபாத்தியாவை தான் ஓதணும். ஃபாத்தியால என்ன சொல்லும்? யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் வணங்குறோம், உன்னிடத்துல தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லிதான் அங்கேயும் போயிட்டு சொல்லுமே. யா அவுலியாக்களே உங்களை தான் வணங்குறோம், உங்களிடத்துல தான் உதவி தேடுறோம் யாராவது எப்பயாவது சொல்லிக்கா? மாத்தி செல்லியில ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று தான் சொல்லும். அப்ப அந்த இடத்திலே அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட உம்மத் என்று சொன்னாங்க. அதே நேரம் சின்ன ஷிர்க்கை நான் என்னுடைய உம்மத்தில் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பயந்தால் அது இந்த உம்மத்தை ஆட்டி படைக்கும். அது என்னது? சஹாபாக்கள் கேட்டாங்க, கானு யா ரசூலல்லாஹ் வம ஷிர்க்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க்கண்டா என்னன்னு கேட்டதுக்கு அர்ரியா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம், அதுதான் முகஸ்துதி. அடுத்தவங்க புகழோணும் என்றதுக்காக வேண்டி ஒரு அமல செய்யறதுக்குதே. ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கிறாரே, அடுத்தவன் நல்லா இணைய புகழோணும், இவர் கொடை வல்லல் என்று சொல்லணும். இபாதத்து செய்யறாரு, இவர் நல்ல தொழுகையாரி நல்ல அமல்தாரி என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி அமல் செஞ்சால் அதுதான் சின்ன ஷிர்க்கு, அதுதான் முகஸ்துதி என்று சொன்னாங்க. இப்ப நான் பயான் பண்ணி கொண்டிருக்கேன், இந்த பயான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணணும் என்ற நோக்கம் எனக்கு வந்துட்டேன்னா இதுதான் சின்ன ஷிர்க்கு, இது முகஸ்துதி. எந்த ஒரு அமலையும் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி, யாரு புகழ்ந்தாங்களோ புகழ இல்லையோ, இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணம் வந்துட்டு என்று சொன்னால் அதுதான் இஹ்லாஸ். அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதற்குரிய பிரதிபலனை நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயம் கொடுப்பான்.